சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இது போலதான் பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு இந்த ரஷ்யன் தரப்புலலாம், ப்ரோ ரஷ்யன் தரப்புலலாம். காரணம் என்னன்னா, பெல்கிராட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் மியூனிஷன்ஸா மக்கள் வாழும் பகுதியில் பயன்படுத்திட்டாங்க. அதனால இப்போ ஃப்ரண்ட் லைன்ல எப்போ ரெகுலரான ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பெருமளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. மேபி இந்த கர்கியூ சுமி இந்த இடத்துல புதுசா ஒரு ஃப்ராண்ட் ஓபன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கெர்சன் பகுதியிலிருந்து முன்னேறலாம், இல்ல ஜப்ரோஷியா பகுதியிலிருந்து முன்னேறலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இல்ல ஹியூஜான ஸ்டேக் உக்ரைன்ல நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல போரை டிக்ளேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேற்குலக நாடுகள் மேல தாக்கலாம். ஏன்பா இதுவே சொல்லிட்டே இருக்கிற அப்படிங்கிறத சொல்லுவீங்க. ஆனா இதுதான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால வேற வழி இல்ல, அவங்க சொல்றதை நம்ம கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும். அந்த கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இதை நம்ம அடிஷனலா உங்ககிட்ட சொல்றோம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இந்த ரஷ்யாவோட FPV ட்ரோன்கள் உக்ரைனோட இந்த சர்ஃபேஸ் வெசல் போய் அடிச்சது இல்லையா? ஸோ அது வந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூவா இருந்தது. FPV ட்ரோன்கள் சர்ஃபேஸ் வெசல்லே அடிக்குது அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அதை கவுண்டர் பண்ண விதமா இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு வீடியோ பதிவுகள் ரிலீஸ் ஆயிருக்கு. ரஷ்யாவோட ஆர்லாண்ட் ட்ரோன்கள் அப்படியே பறந்துட்டு இருக்கு ரிகான்சன் பர்பஸ்ல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல ஒரு FPV ட்ரோன்கள் போய் அதை வச்சு அடிச்சுக்கிறாங்க. FPV ட்ரோன் வச்சு நாங்க ரஷ்யாவோட ரீகான் ட்ரோன் ஆர்லாண்ட் ட்ரோனே நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, பல பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இது போல டூன் ராமிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு ட்ரோன் போய் இன்னொரு ட்ரோன் இடிக்கிறது, அப்படியே நெட்டு போட்டு அப்படியே லபக்குன்னு பிடிச்சிக்கிறது, இது போல வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது போலதான் இந்த ஒரு பதிவும் ட்ரோன் ராமிங் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் பேச்சு பொருள் ஈடுபட்டு இருக்கு. அடுத்தது இப்ப நம்ம மேப்ல போயிடலாம். மேப்ல ஏன் அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் தொடர்ந்து இன்னொரு ஃப்ராண்ட்ல வந்து அதிக அளவுல ஆக்ஷன்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. எந்த இடம் அப்படின்னா இந்த ஒடைனியை பிடிக்கிறதுக்காக ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள். அந்த பகுதியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஒடைனிங்கிறது ரஷ்யாவோட இந்த டொனஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அங்கதான் இருக்கு. கீழே மினி மேப் இருக்கும், நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல ஜூம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜப்ரோஷியாவும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க உக்லிடா இருக்கு இல்லையா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜப்ரோஷியா முடிஞ்சிருது. ஸோ பக்கத்துக்கு இது எல்லாமே டொனஸ்கோ பிளாஸ்ட். ஸோ இந்த டொனஸ்கோ பிளாஸ்ட்ல இந்த உக்லிடா இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஒரு செட்டில்மெண்ட் ஒடைனி. ஸோ இதை நோக்கி தான் வந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்போ இதோட புறநகரத்துல தான் ரஷ்ய வீரர்கள் வந்து தினம் முன்னேறிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த பகுதியில், ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த சைடில் முன்னேறி இருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் கடந்த ஒரு 4-5 நாளான்னு வச்சுக்கோங்களேன். பிரதானமான முன்னேற்றங்கள் இந்த பகுதியில் இருக்கிற ரஷ்ய வீரர்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா இந்த உக்லிடார் பிடிக்கிறதுக்காக தான் போன தடவை ட்ரை பண்ணியிருந்தாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யாவோட தத்ரிஸ்தான் படையில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. இந்த உக்லிடாருக்கு வந்து 2 தடவை ஒரு ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் 2 தடவையுமே ஃபெயிலியராக இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பிரதானமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. பெருமளவில் எதுவும் செய்ய முடியல. அதுக்கு காரணம் இந்த உக்லிடாரோட அமைப்பு தான். அந்த உக்லிடார்ல அதிகமான ஹைரிஸ் பில்டிங் இருக்கிறதுனால ஈஸியா ரஷ்ய வீரர்களால முன்னேறி போக முடியல. அது மட்டும் இல்லாம அந்த உக்லிடாருக்கு சப்ளை லைன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, நல்லா இருக்கிறதுனால ரஷ்ய வீரர்களால ஈஸியா அதை பிரேக் த்ரூ பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்தினால இப்போ அதையும் பக்கவாட்டு தாக்குதல் பண்றதுக்காக இந்த ஒடைனி வரைக்கும் முன்னேறி இப்ப அந்த ரோடு மட்டும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உக்லிடார் வந்து பல முனையிலையும் சுத்தி வளைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட கான்செப்டா இருக்கு. அந்த ஒடைனியோட 3D மேப்பிங் நம்ம பார்த்தோம்னா தெரியும். இந்த ட்ரோன்லாம் வந்துச்சுன்னா 3D மேப்பிங் பண்ணுது அப்படிங்கிறது போலாம் பிரதானமாக சொல்லப்பட்டு வருது இல்லையா. ஸோ நம்ம இப்போ ட்ரோனோட 3D மேப்பிங் எப்படி இருக்கும், அந்த உக்லிடாரோட 3D மேப்பிங் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அந்த பகுதி வந்து எவ்வளோ சிக்கலுக்குரிய பகுதி அப்படிங்கிறது போல தெரியும். இந்த தடவை ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், என் சிஸ்டம் வையின்னு சத்தம் போட ஆரம்பிக்க நீ விட்டுடா சாமி அப்படிங்கிறது போல மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு சிஸ்டம் இல்லை. ஸோ இப்போ மேப்பில் பார்ப்போம், அது லோட் ஆகிற வரைக்கும் ஒரு சின்ன செகண்ட்ஸ் தான் அந்த மாதிரி சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் உக்லிடார். இந்த உக்லிடார் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உக்ரைனோட தரப்பில் இந்த உக்லிடார் முழுவதும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ ரஷ்ய வீரர்கள் இதோட முன்புறத்துலேருந்து தாக்குதல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த டைரக்ஷனில், ரெண்டாவது இந்த ஃபார்ம் டைரக்ஷனில் போய் தாக்குதல் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது இந்த பக்கத்தில் வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பகுதி, இந்த ப்ளூ கலரில் மார்க் ஆயிருக்கு இல்லையா, இந்த பகுதி ரொம்பவுமே கடினமாக இருந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய வீரர்களால் பெருமளவில் முன்னேற முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். என் சிஸ்டம் கத்த ஆரம்பிச்சிச்சு, மன்னிச்சுக்கோங்க. இங்கே பில்டிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய வீரர்களால் முன்னேறி வரும்போது இவங்க ரொம்ப மேலே டாப் பொசிஷனில் இருக்கிறதுனால ஏடிஜிஎம்ஸாக இருக்கட்டும், இல்லை ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வர்றது வந்து கிளியராக ஒரு வியூ, ரெண்டாவது அவங்களுக்கு நல்லா தெரியறதுனால
ஈஸியா ரஷ்ய வீரர்களை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இது போல பில்டிங்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்களால பெருமளவுல முன்னேற முடியல. இதுக்கு சேட்டலைட் இமேஜ்லாம் காமிச்சிருக்கோம். பெருமளவுல தாக்குதல் நடந்திருக்கு. பட் இருந்தாலுமே இந்த உக்லிடார் ஒரு மிகப்பெரிய கோட்டையா இப்ப வரைக்கும் இருக்கு உக்ரைனுக்கு. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான். அந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்ய வீரர்கள்னால ஈஸியா இந்த பகுதியில போய் ஸ்ட்ராங் பண்ண முடியல. பல வகையில ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் முன்னேற முடியல. இப்போ ரஷ்ய வீரர்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த 00532 ரோட மட்டும் ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒன்னு இந்த பகுதியில இருந்தும் அடுத்தது இந்த மெசலிக்கால இருந்தும் இந்த 0532 ரோட மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உக்லிடார பலமுறை தாக்குதல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒண்ணு இருக்கும். இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைன். இதுதான் இது வந்து ஒரு கோல் மைனை. இந்த கோல் மைனை ரொம்ப அதிக அளவுல பேஸா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உக்லிடார் பக்கத்துல இங்க ஒரு கோல் மைன் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதோட புறநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரோட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ரஷ்ய வீரர்களுக்கு பல வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால பல வகையில் வந்து உக்லிடார் அடிக்க முடியும். அதனால இந்த தடவை ஒரு ட்ரைல இந்த உக்லிடாரை வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது போல ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து ரஷ்ய வீரர்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குதுன்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு இந்த சொலிடோக்ல இருந்து வடைனி நோக்கி முன்னேறக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய வீடியோ பதிவு தான் இது. இந்த 00532 இருக்கு இல்லையா, அந்த ரோட பிடிக்கிறதுக்காக ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரவரிசைகளை பிடிச்சு முன்னேறிட்டே இருக்கிறாங்க. அது குறிப்பா எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம இப்ப இங்க பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பகுதி தான். ஸோ ரஷ்யாவோட டேங்க் இந்த இடத்துல வரும்போது தான் அது கண்ணிவெடியில சிக்கி இருக்கு. ஸோ அது வெடிச்சதுனால அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் அப்படியே கீழே இறங்கி இந்த மரவரிசையை பிடிச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அப்படியே முன்னேறிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல சண்டை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கான வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா சைட்ல லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவுல ரஷ்ய வீரர்கள் வந்து டேங்க் கிளம்ப இருக்கலாம், அதுக்கு பதிலாக லைட் வெஹிக்கிள்ஸ் கிளம்ப இறக்கி இருக்காங்க. இந்த இடத்துல மேபி அந்த ஆல்ரெடி டிராக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால கண்ணி வெடிகளை வந்து அகற்றியிருப்பாங்க. ஸோ பல முனைகள்ல இருந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழியா ஆல்ரெடி கண்ணி வெடிகள் போட்டிருக்கனால லைட் ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாங்க. இந்த லைட் ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் ரஷ்யாவோட டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்மர்ட் வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் முன்னேறி போயிட்டு இருக்கும் போது ட்ரோன்கள்லாம் வந்து தாக்குது. ஆனா அந்த லைட் வெஹிக்கிள் மேல விழுகல, தூரமாவே விழுந்துருது. பார்க்கும்போதே தெரியுது. ரஷ்ய வீரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நேரா போய் அங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்சை சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரென்ச்ல உக்ரைனோட ரேர் பார்டர் கார்ட்ஸ் ஃபோர்ஸஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஈஸியா அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. பெருமளவில் வந்து உக்ரைனோட வீரர்கள் இந்த பகுதியில் இல்லை அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல முன்னேறி போய் அந்த ட்ரென்ச் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ தொடர்ந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேற்றம் இந்த வழியில வந்து அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒடேனிக்கு போய் அதை கட் பண்ணாங்கன்னா உக்லிடார் பேட்டில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த 2வது லோட் ஆயிருந்தது இல்லையா வீடியோ, அந்த ரஷ்யாவோட லைட் ஆர்மர்ட் வெஹிக்கிள், அது எந்த பகுதியில் மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த பகுதி தான். அந்த ஒரு சாய்வா உள்ள போவாங்க இல்லையா, இந்த ரோட்ல வந்துட்டு இருந்தவங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டுக்குள்ள போய் இந்த வெளியே வருவாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய மரவரிசைகள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கிரே ஜோன், சண்டைக்குரிய பகுதி தான். டீப் ஸ்டேட் மேப்ல பாத்தீங்கன்னாலே இது எல்லாமே கிரே ஜோன்ல தான் இருக்கும். ஸோ ரஷ்ய வீரர்களோட பிரசன்ஸ் கரண்டா இந்த பகுதியில் இருக்கு. ஸோ முழுமையா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சா என்ன அப்படிங்கிறது இதுக்கு மேல ரஷ்ய தரப்புல இருந்து சொன்னாதான் தெரியும். அவங்க சொல்லிடுவாங்க இது போல 100 மீட்டர் நாங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது போல ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ நான் அந்த வீடியோ பதிவு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ட்ரோன்கள் வந்தது ஆனா பக்கத்துல விழுந்துருது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆக்சுவலா என்னன்னா, ரஷ்யா ஒரு புதுவிதமான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸை ரெடி பண்ணி இந்த லைட் ஆர்மர்ட் வெஹிக்கிளோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜஸ் வந்திருக்கு, சைலோட இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த ரே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ங்கிறது அதிகமா ட்ரோன்களை சப்ரஸ் பண்ணுது. அந்த ஒரு காரணத்தினால ஹெவி ஆர்மர் வெஹிக்கிள் வேண்டியது இல்லை, சும்மா லைட் வெஹிக்கிள் இருந்தாலே போதும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பிரதானமா கை கொடுக்கறதுனால இப்போ லைட் வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமா ரஷ்ய வீரர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது மோட்டார் சைக்கிள் ஸ்குவாட்ரன்ஸ் இருக்காங்களா, அவங்க பெருமளவுல கை கொடுக்குறாங்க. ரஷ்யாவுக்கு வந்து பல இடங்கள்ல முன்னேறி இருக்காங்க. இந்த ஸ்டாரோமைஸ்கிலாம் ஈஸியா பிடிச்சிட்டாங்க. காரணம் என்ன, இந்த ட்ரோன்கள் வந்து ஒரு 10 டூ வீலர் போகுது அப்படின்னா ஏதோ 1-2 டூ வீலர் தான் அவங்களால அடிக்க முடியுது. ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கொண்டு வந்து களமிறக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால ரொட்டேஷன்லேயே தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள்னால கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து பேட்டரி ஆப்ரேட்டபிளா இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்க்குள்ள தான் இருக்கு இப்போ வரைக்கும் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது. சில இடங்கள் அதை விட கம்மியாகவும் இருக்கிறது இருக்கு. பட் ஆவரேஜா 1 ஹவருக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அதிக நேரம் வந்து FPV ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, அதிகமான FPV ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்னல்ஸ் அதிகமா அந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா சிக்னல்ஸை ரீட் பண்றாங்க, ஜாம் பண்றாங்க இல்லையா.
ஸோ அந்த ஒரு காரணத்தினால அதிகமான FPV ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸையும் அங்கே களமிறக்க முடியாது. ஸோ இது போல FPV ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறதுனால ஒரு 10 டூ வீலர் போகுது அப்படின்னா ஏதோ 1-2 டூ வீலர் தான் அடிக்க முடியும். அதனால ரஷ்ய வீரர்களுக்கு அதிகமான முன்னேற்றம் இந்த இடத்துல கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, இப்போ பெல்லோசா அவர்கள் வந்திருக்கிறார் இல்லையா, ஸோ அவரோட எக்கனாமிக் வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணுவாரு, காஸ்ட் கட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா, டூ வீலர்ல ஏதோ கிளி குண்டு எடுத்துட்டு போறாங்க போல இருக்குது அப்படிங்கிறது போல தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா இதுதான் இதுக்கு மேல மோட்டார் சைக்கிள் ஸ்குவாட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. சும்மா காமெடியா சொல்றேன் இப்படின்ட்டு இல்ல. என்னப்பா டெசர்ட் கிராஸ் எப்படி இருக்குது, பயனுள்ளதா இருக்கா, ஜம்முன்னு இருக்கா அப்படிங்கிறது போல கேட்டா, ஆமாங்க ரொம்ப ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல டெசர்ட் கிராஸ் யூஸ் பண்ணி முன்னேறுவாங்க. அதாவது லைட் வெஹிக்கல்ஸ் ரொம்ப வேகமா போகணும், அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாமே ரஷ்ய வீரர்களுக்கு கை கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால டெசர்ட் கிராஸ்ல ஜம்முன்னு போய் இறங்கிறதுக்கு நீங்க என்ன கல்யாணத்துக்கு போறீங்க, நோ 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 நோ, இனிமேல் டூ வீலர்ல போங்க அப்படிங்கிறது போல காசு கட்டிங் பண்ணிக்கிறாரு. அப்படி டூ வீலர்ல போகும்போதும் அதுக்கு ட்ரோன் அட்டாக் நடக்குது இல்லையா, 2 வண்டினால் 2 வண்டி வேஸ்ட் ஆகுது இல்லையா. அதனால அதுக்கும் போடு. இந்த டர்ட்டில் டேங்க் எப்படி மேல அந்த கூரையெல்லாம் போட்டு ரெடி பண்ணாங்க இல்லையா, ஸோ இந்த டூ வீலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூரையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. காரணம் என்ன, இந்த டெசர்ட் கிராஸ்லாம் வாங்கும்போது சீனா கிட்ட இருந்து வாங்கணும், ஏகப்பட்ட காசு அமுக்கிடுது போல இருக்குது அந்த பால் வடியும் மூஞ்சி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால டூ வீலர் லோக்கல்ல இருக்கக்கூடிய டூ வீலர், அந்த டூ வீலர் எடுத்து இது போல மாடிஃபை பண்ணுங்க, லோக்கல்ல இருக்கிற நபர்களுக்கெல்லாம் காசு கிடைக்கும், அவங்களுக்கு வருமானம் வரும், உங்களுக்கு வண்டி கிடைத்தது எடுத்துட்டு போங்க எல்லாரும் அப்படிங்கிறது போல பெல்லஸ் அவர்கள் காசு கட்டிங்ல விளையாடுறாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டுவது. இது ஒரு நல்ல மெத்தட் தான். அதாவது இன்னோவேஷன், ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கேட்கறாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கு இணைய இன்னோவேட்டிவ் கிரியேட்டர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது அதிக அளவில் கை கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது போல வண்டிகள் அதிக அளவில் உக்ரைனுக்குள்ள ஊடுருவி விளையாடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன மேப் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது போல. ஆக்சுவலி இந்த மேப் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்க மேப் தான், நானே ரெடி பண்ண ஒரு மேப் தான். அதை காட்டுறேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும். உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரியும் இல்லையா. ஸோ இது லோக்கல் ஹோஸ்ட் மேப் தான். நம்ம இது கூகுளோட டைல வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேப் தான். மற்றபடி எதுவும் இல்லை, எனக்கு வேணுங்கிற மாதிரி சில பல இதை மட்டும் இதில் வச்சிருக்கேன். ரெண்டாவது, இந்த 3D மேப்பிங்கும் சில டைல் ப்ரொவைடர் கிட்ட இருந்து வாங்கக்கூடியதான். இது வந்து என்னால் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா சிஸ்டம் அதிக அளவில் இருக்கிறதுனால இதை செய்ய முடியல. அடுத்து இது வந்து டோப்போ மேப்பை, இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இது ஏன் இந்த டோப்போ மேப்பை இந்த 3D மேப்பிங்கை தனியாக வச்சிருக்கேன் பண்ண முடியலைனாலும் அப்படின்னா, இது போல் அந்த ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம சீனாவை ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் சீனா ஏதாவது வாலாட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம லடாக் பகுதியில் என்ன நடக்குது, எந்த அளவுக்கு ஹைட்ஸ் இருக்குது, ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட மூமெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஹெவியாக லோட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டெப்த்தாக இதனால் வந்து கவர் பண்ண முடியும்னு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இந்த ஹில்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பேசும்போது ரஷ்யர்கள் எப்படி ஹில்ஸ் மேலே ஏறுறாங்க, என்னெல்லாம் நடக்குது, சைனாவோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ரோட்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். ரெண்டு, இந்த 3D மேப்பிங்கும் அப்படி தான். எந்த ஒரு லொக்கேஷனில் வேணாலும் நம்ம போயிட்டு பில்டிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம உக்ரைனே வச்சுக்கோம், வேறு ஊருக்கெலாம் போவேன்னா. இப்போதைக்கு அந்த கர்கியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒச்சான்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து 70% பார்ட் வந்து இப்போவும் உக்ரைன் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க இருக்க கர்கிவ், ஸோ இந்த கர்கிவ் இந்த ஒச்சான்ஸ்க் பகுதி பார்த்தலாம். ஏன்னா இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹைரேஸ் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கரண்டா இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல்லாக ரஷ்ய வீரர்கள்கிட்ட இருந்து மீட் எடுத்துட்டு இருக்கோம் சிட்டியை அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அதோட ஈகிள் வியூ கூட காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே ஹைரேஸ் பில்டிங். இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இப்போ உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ எந்த ஏரியாவில் போனீங்கனாலும் இது போல் அந்த பில்டிங்ஸை பார்க்கறதுக்கு இது அதிக அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மேப்பையும் தனியாக வச்சுருக்கேன். சீக்கிரமாக சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு இதில் நம்ம பார்க்கும்போது எக்ஸாக்டாக என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது நம்மளால கிளியராக டிஸ்கஸ் பண்ண முடியும். மற்றபடி வேற எந்த ஒரு மேப்பையும் நான் யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த மை மேப்ஸ்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், அதில் மேப் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் ஆனால் அதில் லேயர் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிரியேட் பண்ண முடியும். மற்றதுக்கெலாம் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம பர்ஸில் அந்த அளவுக்கு காசு இல்லாத காரணத்தினால நம்மளே கிரியேட் பண்ணிடலாம், எதுக்கு அப்படிங்கிறது போல் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே தொடர்ந்து இது போல் மேப் வீடியோக்கள் வரும். ஸோ பேசும்போது எக்ஸாக்டாக என்னென்ன நடக்குது, எப்படி மூவ்மெண்ட்ஸ் நடக்குது, இந்த ராணுவ ரிலேட்டடாக இப்போ ரஷ்யா வந்து எப்படி முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அதிக அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
ரஷ்யாவோட ஆயுதங்கள் அதிக அளவுல நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரஷ்யா கிட்ட இருக்க டேங்க்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஒரு காரணத்தினால உக்ரைனோட வீரர்கள் அடிக்கிறாங்க, அது எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம், அது போல பல விஷயங்கள் நம்ம அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அதிகமான வீடியோஸ், அதிகமான ஸ்டோரேஜஸ் நம்ம கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால. அப்புறம் அந்த 3D மேப்பிங் இருக்கு இல்லையா, நீங்க அந்த பில்டிங்ஸ்லாம் பாத்தீங்க இல்லையா, அது சொல்றதுனால ஒரு துணுக்கு செய்தி என்ன அப்படின்னா, சமீபத்துல சீனா இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போலவே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எடுத்துட்டு போற மாதிரி ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இணையத்துல வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. அதை பத்தி பிரதானமா பலரும் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து டூப்ளிகேட்டா இல்ல வாங்கிட்டாங்களா உக்ரைன் கிட்ட இருந்து, இல்ல இது எப்படி கிடைச்சது சீனாக்கு அப்படிங்கிறது போலாம் விவாதம் இருந்தது. அது ஆக்சுவலா ஒரு டூப்ளிகேட் தான், ரிப்ளிகா. சீனா வந்து அது அவங்க ஏத்த மாதிரி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும், லான்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல அவங்க உருவாக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா வச்சு டெஸ்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஏன் இது வந்து அவங்க உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அந்த 3D மேப்பிங் பார்த்தோம் இல்லையா, இப்ப ட்ரோன் போகுது அப்படின்னா அந்த டெரைன் வந்து எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து மேப் பண்ணிட்டே போகும். அப்படி மேப் பண்ணங்காட்டி தான் இந்த பில்டிங்ஸ்லாம் எந்த அளவுக்கு உயரத்துல இருக்கு அப்படிங்கலாம் தெரியும். ஆக்சுவலா இந்த ஹிமாலயா அந்த மவுண்டெயின்ல இருக்கு இல்லையா, ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து விழுகும்போது எந்த அளவுக்கு கவர் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் மேப் ஆகும். ஷேடோ கூட இன்க்ளூடிங் வந்து மேப்ல கவர் ஆயிருக்கும். அதான் வந்து 3D மேப்பிங் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போலவே ஒரு இடத்துல இவங்க வச்சு ஒரு ட்ரோன் போகும்போது அதை மேப்பிங் பண்ணிட்டு போகும்போது இந்த இடத்துல இருக்கிறது பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அப்படிங்கறத அவங்களோட ஏஐக்கு சொல்லி கொடுக்க முடியும். இது போல அவங்க ட்ரோன்களை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இது போல அதிகமான இமேஜஸ் இப்போ ஸ்ட்ரைட்டா போகும்போது, சைட்ல போகும்போது, தைவான்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கும்போது எந்த மாதிரியான சூழலுக்கு அவங்க வச்சிருப்பாங்க, இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு என்ன மாதிரியான கெமஃபிளாஜ், அதாவது மறைக்கிற மாதிரி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரியே கவர் போட்டு மூடி வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கெமஃபிளாஜ் சிஸ்டம்ல எப்படி இருக்கும், ஸோ நம்மளோட ட்ரோன்கள் போய் படம் பிடிக்கும் போது மேப்பிங் பண்ணும்போது எந்த மாதிரி எல்லாம் இமேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கறது அதிகமா ஏஐக்கு சொல்லி கொடுக்க எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கும் இது பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான், இது இந்த பகுதியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுவே தன்னிச்சையா யோசி முடிவுகள் எடுத்து தாக்குதல் பண்றதுக்கு அதிக அளவுல உதவியா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக சீனா அது போல செஞ்சிருந்தாங்க. ஸோ இது போல பல விஷயங்களுக்கு இந்த 3D மேப்பிங் யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கும் இதுக்கு மேல இந்த மேப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது லைனா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம்.